ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பதில் செய்வது யார்? சில நேரங்களில் நாம் பிறருக்கு நன்மை செய்ய விரும்பினாலும் அந்த நல்ல பண்பில் தொடர முடியாதபடி நன்மையை பெற்றவர்களின் சில வருத்தத்திற்குரிய போக்குகள் தடைக்கற்களை போட்டுவிடுகின்றன. நம்மால் நன்மை பெற்றவர்கள் நம்முடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்படும் போதும், நன்றி மறந்து போய்விடும் போதும், நம்முடைய உணர்வுகளை பாதிக்கும் விதமாக நடந்து கொள்ளும் போதும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற உற்சாகத்தை இழந்து யாருக்கு நன்மை செய்து என்ன பயன் என்று சலிப்படைந்து விடுகிறோம். சூரியனோ சந்திரனோ இந்த உலக மக்களின் பாராட்டுதலையோ நன்றி உணர்வையோ எதிர்பார்த்து வெளிச்சம் தரவில்லை. காற்றோ மழையோ நம்முடைய செயல்களின் தரத்தை பரிசோதித்துக் கொண்டிருக்கவில்லை. அவைகள் தேவ கட்டளையின்படி தங்களின் கடமைகளை நிறைவேற்றுகின்றன. நாமும் பிறரின் மனநிலைகளையும் குணநிலைகளையும் எதிர்பாராமல் தேவனை பிரியப்படுத்துவதால் வரும் நற்பலன்களை மட்டும் எதிர்பார்த்து தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கின்ற விஷயத்தில் கிறிஸ்துவின் போதனை என்ன? நாம் செய்த நற்செயலுக்கு பதிலை எதிர்பார்க்க கூடாது என்பதே. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்வதே கிறிஸ்தவ பார்வையில் நன்மை செய்தலாகும். நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே என்றார் இயேசு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையில் தேவனை பிரியப்படுத்தவே பிறருக்கு நன்மை செய்கின்றோம். அது தேவனுடைய பிள்ளையிடம் வெளிப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் என்பதினாலேயே அப்படி செய்கின்றோம். அங்கே நமக்கு மற்றவர்களின் பிரதி செயலோ நன்றி உணர்வோ தேவையில்லை. நாம் நன்மை செய்தால் அதற்குரிய பதிலை தேவன் நிச்சயம் செய்வார். ஆனால் பல நேரங்களில் நாம் பல நன்மைகளை செய்திருந்தும் அதற்குரிய பதில் நன்மைகளை தேவனிடமிருந்து பெறுவதில்லை. ஏனென்றால் நாம் நன்மை செய்துவிட்டு பதில் செயலுக்காக தேவனை பாராமல் மனதினிடமே அதனை எதிர்பார்க்கின்றோம். எனவே மற்றவர்களின் நன்றி மறந்த போக்குகள் நமக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி நன்மை செய்யும் சுபாவத்தை பலவீனப்படுத்தி விடுகிறது. ஆம், நன்மை செய்யும் நற்சுபாவ நிலையை விட்டு நம்மை விலக தூண்டும் அதிருப்தி உணர்வுகளை நாம் மேற்கொள்ள பிரயாசப்பட வேண்டியது மிகவும் அவசியம். சிந்தனைக்கு: சரியாக வாழாதவன் புகழை தேடி செல்கின்றான், சரியாக வாழ்கின்றவனை புகழ் தேடி வருகின்றது. சரியாக வாழாதவன் புகழை தேடி செல்கின்றான், சரியாக வாழ்கின்றவனை புகழ் தேடி வருகின்றது.